அன்பார்ந்தவர்களே, இறைமகன் குழந்தை தன் தாயை பார்த்து தாய்க்கு ஒரு ஆசி வழங்குவதாக ஒரு கற்பனையான செய்யுளை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகின்றார். அது கற்பனைதான் என்றாலும் கூட எவ்வளவோ பொருத்தமான ஒன்றாக இருப்பதை நாம் கண்டு ரசிக்க முடியும். அது என்ன என்றால், தன்னை ஈன்றன தாய்தனை நோக்கலோடு அன்னை நேயும் என் சாயலில் ஆகு என மென்னை வேறிய தோன்றல் விளம்பினான் என்னை ஆள்பவள் இன்பு அலை மூழ்கவே. இது மகவரல் படலத்திலே வருகிறது என்று பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன என்று சொன்னால், மின்னலையும் ஒளியால் மிஞ்சிய அம்மகன் தன்னை பெற்ற தாயை பார்த்ததுமே, தாயே நேயம் என் சாயலுக்கு ஒத்தவிதமாய் இருப்பாயாக என்று என்னை அடிமையாக கொண்டு ஆளும் அவள் இன்ப கடலை மூழ்குமாறு சொன்னான் என்று பார்க்கிறோம். இதனுடைய பொருள் இது. இந்த கருத்து, இந்த பாட்டலுடைய கருத்து என்ன என்று சொன்னால், இறைமகன் தன்னை பெற்றெடுத்த தாயை நோக்கினான். அப்போது தாயே என்னைப் போலவே நேயம் இருப்பாயாக என்று வாழ்த்தினான். என்னை ஆட்கொண்டவன் இவ்வாறு சொன்னான் என்று மரியா பெருமிதம் கொண்டாள். தன்னை ஈன்றன தாய்தனை நோக்கலோ டன்னை நீயுமென் சாயலில் ஆகனா மென்னை வீரியே தோன்றல் விளம்பினான் என்னை ஆள்பவன் இன்பலை மூழ்கவே என்று வீரமாமுனிவர் கூறுவதை பார்க்கிறோம். தாயைப் போல பிள்ளை என்று சொல்வார்கள். இங்கு பிள்ளையைப் போல தாய் இருக்க வேண்டும். அன்னை மரியாவுக்கு நாம் எவ்வளவோ மரியாதை செலுத்துகிறோம். காரணம், எல்லாரையும் விட அதிகமாக கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறதிலே மிக முக்கியமான இடம் பெறுகின்றவர் அன்னை மரியா. கிறிஸ்து இயேசுவை போல இருக்கின்ற ஒரு ஆள் உண்டு என்று சொன்னால் அன்னை மரியாவை மிஞ்ச முடியாது. ஆகவே இந்த வாழ்த்து பொருத்தமான வாழ்த்து என்று பார்க்கிறோம். ரசிப்போம். வாழ்க.